நேபாளத்தின் பாலன். தமிழகத்தின் தளபதி. நாற்காலிக்காக அல்ல, மாற்றத்திற்காக. திரையில் ஒரு சூப்பர் ஸ்டார், மேடையில் ஒரு ராக் ஸ்டார். இருவருக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. அது கோடிக்கணக்கான இளைஞர்களின் பலம். நேபாளத்தில் பாலேந்திர ஷா நிகழ்த்தி வரும் அரசியல் புரட்சி. தமிழகத்தில் தளபதி விஜய் எடுத்து வைக்கும் அரசியல் நகர்வு நாற்காலிக்காக அல்ல, மாற்றத்திற்காக. நேபாளத்தில் எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல் ஒரு இன்ஜினியராகவும் ராக் பாடகராகவும் இருந்து காத்மாண்டு மேயர் தேர்தலில் வென்றார் பாலேந்திர ஷா. இன்று நேபாளத்தின் பிரதமராகும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார். இதற்கு அவர் கையாண்ட ஆயுதம் நேரடி மக்கள் தொடர்பு மற்றும் சமூக ஊடகங்கள். எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல் தமிழகத்தில் தளபதி விஜயும் இதே பாணியைத்தான் கையில் எடுத்திருக்கிறார். ஊழலுக்கு எதிரான பேச்சு, இளைஞர்களை ஒருங்கிணைப்பது மற்றும் சினிமாவில் ஈட்டிய செல்வாக்கை அப்படியே அரசியலுக்கு மடைமாற்றுவது என பாலன், ஷா, விஜய் இருவரின் பயணமும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது. இருவருமே கலைத்துறையில் இருந்து வந்து இளைஞர்களின் பேராதரவுடன் அரசியலில் தடம் பதிப்பவர்கள். ஒருவர் ராக் பாடகர், இன்னொருவர் உச்ச நட்சத்திரம். இருவருமே 2K கிட்ஸ் மற்றும் இளைஞர்களின் மிகப்பெரிய ஐகான்கள். பாரம்பரிய அரசியலுக்கு எதிர்ப்பு, பழைய அரசியல் கட்சிகளை தாண்டி மாற்றம் என்ற ஒற்றை சொல்லுடன் களமிறங்கியவர்கள். நேபாளத்தில் பாலன், ஷா சாதித்துவிட்டார். தமிழகத்தில் 2026இல் தளபதி விஜய் இதை சாதிப்பாரா? இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்கள் ஜாதி மதம் இனம் கடந்து சாதித்துவிட்டனர். ஊழல் எனும் கருமேகம் சூழ்ந்துள்ள தமிழகத்தில் தளபதி எனும் விடிவெளியால் பொற்காலம் பிறக்குமா? தமிழகத்தின் இளைஞர்கள் சாதிப்பார்களா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செய்யுங்கள்.